ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு ஒரு கார்ட்டூன் வரைஞ்சி முடிச்சுட்டு ஒரு கதை ஒன்று சொல்ல போகிறேன். கவனமாக பாருங்கள். ஒரு சின்ன பையன் அவங்க தாத்தா கிட்ட ஒரு கதை ஒன்று கேட்டான். அது என்ன கதை தெரியுமா? கோபம், சோம்பேறித்தனம், பேராசை, இந்த மூணுமே அந்த கதையில் இருக்கணும்னு கேட்டுக்கிட்டான். அதுக்கு அவங்க தாத்தா ஒரு கதை சொன்னார். காட்டில் ஒரு சோம்பேறித்தனமான யானை நடந்து போய்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு அதுக்கு தூக்கம் வந்துருச்சு. வந்த உடனே பாதை ஓரமாக படுத்து தூங்க ஆரம்பிச்சிருச்சு.
அது எதுல படுத்துச்சு தெரியுமா? ஒரு பாம்பு புத்து மேல படுத்துருச்சு. படுத்த உடனே பாம்பு புத்து அடைச்சதுனால உள்ள காத்து வராம அந்த பாம்பு கோவப்பட்டு யானையை கடிச்சிருச்சு. கடிச்ச உடனே யானை இறந்துருச்சு. யானை இறந்ததுனால உள்ள ரொம்ப நேரமா காத்து வராதனால இந்த பாம்பும் இறந்துருச்சு. அந்த வழியா வந்த ஒரு நரி பார்த்துட்டு, யானையை பார்த்துட்டு, நல்ல உணவு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, பேராசைப்பட்டுருச்சு. யாருக்குமே கொடுக்காம நம்ம மட்டும் சாப்பிடணும்னு சொல்லி அதை பூராத்தையும் சாப்பிட்டுருச்சு. சாப்பிட்ட உடனே அந்த நரியும் இறந்துருச்சு. ஏன்னா அந்த யானையை பாம்பு கடிச்சதுனால விஷம் ஏறி இருந்திருக்கு. அதனால நரியும் இறந்து போயிடுச்சு. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, கோவப்பட்டதுனால பாம்பு இறந்துருச்சு, சோம்பேறித்தனத்தினால அந்த யானை இறந்துருச்சு, பேராசைப்பட்டதுனால அந்த நரியும் இறந்துருச்சு. அதனால ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த மூன்றும் இருக்கவே கூடாது என்பதே படம் சொல்லும் செய்தி.